நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேக்கிங் வீடியோவில் மாங்கல்யம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. ஸோ அதில் ஒரு சில மாங்கல்யம் மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பேக்கிங் பண்ணுறாங்க, என்னென்ன மாங்கல்யம் இருக்குது, ஸோ நான் உங்களோட மாங்கல்யம் இதில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த மாங்கல்யத்தை டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த சகோதரிகளை வாழ்த்தும் படலமாக நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்களும் அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு வாழ்த்து தெரிவிக்கிறது மூலமாக அவங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களும் ஒருத்தவங்களை வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அப்படிங்கிறத பெருமிதம் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு உண்டான மாங்கல்யம் இருக்குது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாடலில் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி, அக்கா இது போல் எனக்கு வேணும், என்னோடய மாங்கல்யம் இது, என்ன ரேட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னா உங்களோட மாங்கல்யத்தையும் இது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து நீற்றுப்பட்டைன்னு சொல்லுவோம், ரெட்டைப்பட்டைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாங்கல்யம் இருக்கவங்க இதை தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. 3 உருக்களோட கூடிய மாங்கல்யம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க, ஒரு நாண குழாயோட. உங்களுக்கும் இதே மாடல் ஓகே அப்படின்னா நீங்கள் இது இப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாங்க வித் செயினோட. ஸோ இது சரடு மாடல் செயின், நம்ம மாங்கல்யம் கோக்குறதுக்கு உகந்த செயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் நம்பர் 1 பிளேசஸில் இது இருக்குங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சகோதரியாக வாழ்த்திக்கலாங்க. சரிங்களா? இப்போ இவங்கள் வந்து பொட்டு மாங்கல்யம்னு சொல்லுவோம். இவங்க அப்படியே செட்டாக வாங்கிட்டாங்கங்க. இவங்களை நம்ம அம்மனுக்கு மாங்கல்யத்தை சாத்தி நம்மளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிடலாங்க. இந்த மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்கலியாக, சந்தோஷமாக, நோய் நொடி இல்லாமல், ஆரோக்கியமாக, தம்பதியர் ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் கடை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்திக்கிறேங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த சகோதரிக்கு நம்மளோட வீடியோவோட கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுவாங்கங்க. நன்றிங்க. இவங்கள நல்லபடியாக பேக்கிங்க்கு அனுப்பி வச்சுருவோங்க. அடுத்து இவங்க என்ன மாங்கல்யம், மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யம், அனைத்து உருக்களுடன் கூடிய மாங்கல்யம்ங்க இது. ஸோ இந்த மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்கலியாக, சந்தோஷமாக, நோய் நொடி இல்லாமல், ஆரோக்கியமாக, தம்பதியர் ஒற்றுமையோடு வாழணும்னு வேண்டிக்கலாங்க. இந்த மாங்கல்யம் செட்டு மாதிரி வரக்கூடிய ஆண்டில், அடுத்த ஆண்டில் அவங்க தங்கத்தில் இந்த மாங்கல்யம் செட் வாங்கி அணியணும் அப்படின்னு என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கடை சார்பாகவும் வாழ்த்திக்கிறாங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த சகோதரிக்கு கமெண்ட்டில் தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிற வாழ்த்தை அவங்களுக்கு தெரிவிங்க. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் வாழ்த்தும் விதமாக இருக்குங்க. நன்றி. இவங்களை பேக்கிங்க்கு அனுப்பிடலாங்க. தேங்க்யூ. அடுத்த வகையாக பார்த்தீங்கன்னா இந்த மாங்கல்யங்க, கலர்ஃபுல்லாக இருக்காங்களே இந்த மாங்கல்யம். ஸோ இந்த மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்கலியாக, சந்தோஷமாக, நோய் நொடி இல்லாமல், இவங்களுக்கு இன்னும் முடிச்சு போடலைங்க, அப்படியே வச்சு தான், ஏன்னா அவங்களோட ஹைட்டு பார்த்து தான் அவங்க வந்து இதை முடிச்சு போடணும். அதனால் அப்படியே நம்ம வச்சு வாழ்த்திடுவோங்க. ஒரு நிமிஷம். இந்த மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்கலியாக, சந்தோஷமாக, நோய் நொடி இல்லாமல், ஆரோக்கியமாக, தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கோங்க. அடுத்த ஆண்டை உங்கள் தங்கத்தில் மாங்கல்யம் அணியணும்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் கடை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்திக்கிறேங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த சகோதரிக்கு இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வாழ்த்து தெரிவிச்சிங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அனுப்பக்கூடிய கமெண்ட்டை பார்த்து அவங்க சந்தோஷம் அடைவாங்கங்க. அந்த சந்தோஷம் நம்மளுக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்குங்க. நன்றிங்க. இவங்கள பேக்கிங்க்கு அனுப்பிடலாங்க. நன்றி. இந்த மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்கலியாக, சந்தோஷமாக, நோய் நொடி இல்லாமல், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் சார்பாகவும் கடை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்திக்கிறேங்க. அம்மன்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. அடுத்த ஆண்டு இந்த மாங்கல்யம் அணியக்கூடிய சகோதரி தங்கத்தில் அணியணும்
அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கடை சார்பாக வாழ்த்திக்கிறோங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களும் பார்க்கும் பொழுது இந்த வாழ்த்து பல மடங்காக உங்களுக்கும் திரும்பி வரும், அவங்களும் சந்தோஷம் அடைவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா வாழ்த்துங்க. நன்றி. இந்த மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும், தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்கிட்ட வேண்டிப்போங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வாழ்த்து தெரிவித்து அவங்கள வாழ்த்துங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது சந்தோஷம் அடைவாங்க. அடுத்த ஆண்டு இந்த மாங்கல்யம் அவங்க தங்கத்தில் வாங்கி அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிப்போங்க. உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கடை சார்பாகவும் வாழ்த்திக்கலாங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி. இந்த மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களோட கமெண்ட்டை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக ஆவாங்க. நீங்களும் பல மடங்கு சந்தோஷம் அடையலாங்க. நன்றி. ஓகேங்க, நம்மளோட மாங்கல்யம் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க. எல்லாமே வாழ்த்தியாச்சு. இனிமேல் பேக்கிங் தான். பேக்கிங் வீடியோ ஆல்ரெடி நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ கடகடன் டைம் ஆகிடுச்சுங்க. கடகடன் பேக்கிங் கொடுத்து அட்ரஸ் எழுதி பேக்கிங் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோ போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதனால் பேக்கிங் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மாங்கல்யத்தை ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் இது போல் மாங்கல்யம் வேணும் அப்படின்னா எந்த மாங்கல்யம் உங்களோடது இல்லை எந்த மாடல் பிடிச்சிருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் பாருங்கள். இவங்க பாருங்கள் 4 லட்சுமி காசு வச்சுருக்காங்க, மெயினாக லட்சுமி காசு வச்சுருக்காங்க. பொட்டுத்தாளியில் பூக்காசும் லட்சுமி காசும் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு பாருங்கள். மாங்கல்யம் அப்படின்னாலே அழகு தாங்க. அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி அழகில் இருக்குது பாருங்கள். இவங்க வந்து அனைத்து உருக்களோட கூடிய மாங்கல்யம் வச்சுருக்காங்க. இவங்க வந்து செட்டு அப்படியே செயினில் கோக்குற மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க பவளத்தோட கூடிய மீனாட்சி சொக்கநாதர் உருக்கள் சிம்பிளான உருக்களோட கூடிய மஞ்சள் கயிறு மாங்கல்யம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை உங்களோட மாங்கல்யமாக இருக்கலாம், இல்லை பிடிச்ச மாடலில் உங்களோட மாங்கல்யத்தை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்க்கு அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட மாங்கல்யத்தையும் அனுப்பி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிங்கன்னா ஃபோன்பே பண்ண அன்றைக்கே உங்களுக்கு பேக்கிங் ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேக்கிங் போடுவாங்க. பேக்கிங் போட்டு உங்களுக்கு பேக்கிங் கொடுத்த பில்லையும் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இந்த கொரியர் உங்கள் கைக்கு வந்து சேர்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோட தாங்க. இடையில டேமேஜ் ஆனாலோ பொருள் வந்து சேரலைனாலோ இடையில் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் அனைத்துக்கும் நானே பொறுப்புங்க. ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு பொருள் கொடுத்துருவேன். அதை பற்றின பயமும் கவலையும் உங்களுக்கு வேண்டாம். பொருள் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு, சூப்பராக இருக்குது அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் எல்லா பொறுப்பும் என்னோடது தாங்க. நன்றிங்க. மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன். இன்றே புதிதாக இவ்வுலகை காண வந்திருக்கும் நியூ பார்ன் பேபிஸ் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளுங்க. இன் ஃப்யூச்சரில் ஆர்டர் கொடுக்க போகும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளும். என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளுங்க. மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்ங்க.